நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் மார்ச் 28. ஓகேங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியோட ப்ரிப்பரேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக நம்மளோட ஜிகேயில் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது டயர் 1 நீங்கள் எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் எந்த எக்ஸாம் போனால் கண்டிப்பாக ஜிகேயில் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 25 கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேட்டர்ன் யூஸ் பண்ணாங்க. முதல்ல 2017 வரைக்கும் 2017 வரைக்கும் ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 1 or 2 2 கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கு 2017க்கு அப்புறம் பார்த்தோம்னா 2017, 18, 19 3 ஷிஃப்ட்லேயும் பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 25 கொஸ்டினில் 12 கொஸ்டின்ல 15 மினிமம் 12 கொஸ்டின் மேக்ஸிமம் 15ங்கிறது அந்த கடைசி 2 or 3 கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படித்து தான் ஆகணும். படித்தா மட்டும்தான் நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் சார் இங்கிலீஷ் படிக்கலாம், ஜிகே இங்கிலீஷ் படிக்கலாம், மேக்ஸ் படிக்கலாம், ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாது இப்போ உள்ள சூழ்நிலையில். ஓகே, இல்லை நான் கிளியர் பண்ணால் கண்டிப்பாக மிச்சம் 3 டாப்பிக்கில் உங்களால் குறைஞ்சபட்சம் 100% கொடுத்தா மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, நன்றி. வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு எந்த டாபிக் ஓரியண்டாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட், நேஷனல் நியூஸ், வேர்ல்ட் நியூஸ், ஆர்மி எக்ஸசைஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ், சமிட்ஸ், ஆர்பிச்சுரிஸ், இந்த மாதிரி ஒரு டாபிக் படிக்கும். கடைசி ஸ்ட்ராட்டஜிக்கே ஓரியன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இதுதான் நம்மளோட படிக்க போகிற டாபிக். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாமா? ஓகே ஃபர்ஸ்ட் டாபிக் இது ஒரு ஸ்டேட் சம்பந்தப்பட்ட டாபிக். மத்திய பிரதேஷ் சிஎம் சிவராஜ் சவுகான் லான்ச்சஸ் ஜீவன் சக்தி யோஜனா. இது சம்மந்தப்பட்டது கோவிட் சம்மந்தப்பட்டது. கோவிட்-19 பார்த்தா நிறைய பேர் இப்போ இந்தியா ஃபுல்லாக லாக்டவுனில் இருக்குது. அப்போ ஒர்க் பண்ணுற உமன், அதாவது வெளியே ஒர்க் பண்ணுற உமன், இல்லை வீட்டில் இருக்கிற உமனுக்காண்டி ஒரு சின்ன ஸ்கீம் மாதிரி. அப்போ அவங்க உமன்ஸ்னால் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா வீட்டில் உள்ளவங்க சேர்ந்து மாஸ்க் ரெடி பண்ணலாம், உமன்ஸ் மாஸ்க் ரெடி பண்ணலாம். அதை கவர்மெண்ட்டே ப்ரிக்யூர் பண்ணிக்கிடும். ஓகே, இது வந்து 11 ரூபி பெர் மாஸ்க். ஓகேவா? இது உங்களுடைய எம்பவர்மெண்ட் இருக்கும், கோவிட்டை கட்டுப்படுத்த உதவும். இது வந்து மத்திய பிரதேஷ் சிஎம் சிவராஜ் சவுகான் கொடுத்தது. ஓகேவா? இது டவுட் வரக்கூடாது. ஏன்னா மத்திய பிரதேசில் இப்போ ஆட்சி கவுந்திருக்கு. ஓகேவா? யார் இருந்தால் முன்னாடி கமல்நாத் இருந்தாங்க. கமல்நாத்தில் வந்து இப்போ கோவிட் எப்போ அந்த ஊரடங்கு போட அதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி அந்த பிரச்சனை நடந்துச்சு. இப்போ தான் மிஸ்டர் சிவராஜ் சவுகான் பதவி ஏற்றிருக்காரு. பார்த்துவங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதை இந்த கவர்மெண்ட்டு, மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டு இன்னொரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் பேர் கோவிட் யுத்த கல்யாண் யோஜனா. இது சம்மந்தப்பட்ட அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட மினிமம் பார்த்தோன்னா ஒரு நியர்லி லேக்ஸ் அமௌண்ட் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ். ஓகேவா? நியர்லி 15 lakhs 5 lakhs மட்டும் கிட்ட பார்த்துக்கோங்க. ஓகே, இது நம்ம முக்கியமான பாயிண்ட். இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம். ஃபஸ்ட் கோவிட்-19, அதுக்கப்புறம் அதனால இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க மத்திய பிரதேஷ் சிஎம் சிவராஜ் சவுகான். இந்த ஸ்கீம் ஜீவன் சக்தி யோஜனா. அதுக்கப்புறம் இதே கவர்மெண்ட் வந்து யுத்த கல்யாண் யோஜனா. அந்த ஸ்கீம் வந்து எதுக்காண்டி? அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்காண்டி. இன்னொரு விஷயம் ஸ்டாட்டிக் ஓரியன்ட்டாக கேபிட்டல் வந்து போபால், கவர்னர் லால்ஜி டண்டன். ஓகேவா? இதை எப்படி நீங்கள் வச்சுக்கலாம்? மத்திய பிரதேஷ் மத்தியம். அப்போ நடுவில் ஒரு கொட்டை ஒரு ட்ரம்ஸு டண்ட், அதாவது கொட்டை அடிக்கிற மாதிரி ட்ரம்ஸ் இது பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ ஊருக்கு மத்தியில் இருந்த ட்ரம்ஸ் ப்ளே பண்ணாங்க. இது வந்து லால்ஜி டண்டன். பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு தடையும் கவர்னர்ஸே மாறிட்டு இருப்பாங்க. எக்ஸாம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ். அதுவும் கோவிட் சம்மந்தப்பட்டது. ஐடி டெல்லி டெவலப்ஸ் டேஷ்போர்ட் பிரகதி. ஓகேவா? இது எதுனா கோவிட்-19 ப்ரெடிக்ட் பண்ணுறக்காண்டி டெவலப் பண்ண ஐஐடி டெல்லி. ஓகேவா? இது ஐஐடி டெல்லி வந்து ஐஐடி டெல்லியோட சேர்பர்சன் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது இன்னொரு ஐஐடி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஐஐடி பாம்பே அண்ட் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்ஐடி ஸ்ரீநகர் எல்லாம் சேர்ந்து லோ காஸ்ட் வென்டிலேட்டர் கால்டு ருக்தார். இது ரொம்ப முக்கியமானது. ருக்தார் இந்த வென்டிலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? லோ காஸ்ட் வென்டிலேட்டர். அந்த வென்டிலேட்டர்னா என்னங்க? ஃபஸ்ட்டு வென்டிலேட்டர்னா ஒரு மக்களை தனிமைப்படுத்துறக்காண்டி. இப்போ ஒரு பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நேர்லி ஐசியூ வார்டு மாதிரி. ஓகேவா? அதை வென்டிலேட்டர்ஸ். இதுதான் பெரிய ஆராய்ச்சி போயிட்டுருக்கு கோவிட்ல இருந்து கண்டுபிடிக்காண்டி. ஓகே, அடுத்த கொஸ்டின். அப்போ முக்கியமாக பார்க்கணுன்னா ஐஐடி தான் கண்டுபிடிச்சான் பிரகதி. இது வந்து உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா நமக்கு இந்த ஆப்போட நேம் என்ன,
அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் என்ன, வென்டிலேட்டர் நேம் என்ன, யார் ரெடி பண்ணியிருக்காங்க? ஓகே, ஐஐடி பாம்பே வந்து ருக்தார் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐஐடி டெல்லி வந்து பிரக்ரிட்டி ரெடி பண்ணுறேன். ஓகே, அடுத்து யூஸ் பண்ணலாமா? ஓகே, ஒரு நேவி சம்மந்தப்பட்ட விஷயம், ஆர்மி சம்மந்தப்பட்டியும். ஓகே, பாகிஸ்தான் நேவி சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர் சீரிஸ் ஆஃப் ஆன்டி ஷிப் மிசைல்ஸ். இது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. எவன் ஊரே கோவிட்டாக பயந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் மட்டும் எதுக்கு ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணுறாங்க? எது மேஜர் பெரிய விஷயம் ஒன்றுங்க. ஆர்டிக்கல் 370க்கும் பாகிஸ்தானுங்க சம்மந்தப்படுத்தணுங்க. அதாங்க கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, பாகிஸ்தான் ஆர்டிக்கல் 370 நம்ம எடுத்ததுனால, ஆர்டிக்கல் 370 அண்ட் 358 எடுத்ததுனால ஜம்மு காஷ்மீரில் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஒரு 6 மாதம் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு, அதுக்காண்டி பாகிஸ்தான் அது இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு பெரிய ஒரு கிளாஷே வர மாதிரி இருந்துச்சு. பெரிய இடத்துல ஒரு ஐநா சபை வரைக்கும் போயிட்டு ஒரு பெரிய கிளாஷ் வர மாதிரி. அதுக்காண்டி தான் பாகிஸ்தான் வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா. ஓகே, நீ மட்டும் இந்தியா இங்கே பாகிஸ்தான் பக்கம் வந்தேன்னா உனக்கு நான் அடிப்பேன், பிரச்சனை போயிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு ஆன்டி ஷிப் மிசைல் பாகிஸ்தான் நேவி ரெடி பண்ணுற. ஓகே, பாகிஸ்தான் சீஃப் முக்கியமான நேவல் ஸ்டாஃப் இது யார் அனௌன்ஸ் பண்ண? அட்மிரல் ஜாஃபர் முகமது அப்பாசி. ஓகேவா? இப்போ வந்து ஒரு சின்ன கொஸ்டின். ஓகே, பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் யார்? எல்லாம் தெரியும், இம்ரான் கான். பிரசிடென்ட் வந்து அஸ்ரஃப் அல்வி. இது எல்லாத்துக்கும் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் பாகிஸ்தான் வச்சுன்னா மொதல் ரெண்டு விஷயம் அதிகமாக தெரியும். ஃபஸ்ட்டு கிரிக்கெட், அதுக்கப்புறம் இம்ரான் கான் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்குது அஸ்ரஃப் அல்வி. ஓகேவா? இதே வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி சிஜிஎல் 2018 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஆப்கானிஸ்தானோட பிரசிடென்ட் யார்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. முக்கியமான விஷயம், ரொம்ப பிரச்சனையான இடத்துல, பிரச்சனையான நாடுகளில் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியா உலகம் ஃபுல் நாடு தெரிய வேண்டியதில்லை. பிரச்சனையான நாடுகள் ரொம்ப அடிக்கடி நியூஸில் கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, ஈராக், ஈரான், வடகொரியா, தென்கொரியா, இந்த மாதிரி நாடுகளோட நம்ம நியூஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து உடனே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்பிஐ நியூஸ். ஆர்பிஐ கவர்னர் எல்லாத்துக்கும் தெரியும் யார்? மிஸ்டர் சக்திகாந்த் தாஸ். ஓகே, எத்தனை டெபுட்டி கவர்னருங்க இருப்பாங்க? ஆர்பிஐயில் மொத்தம் எத்தனை டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க? 4 டெபுட்டி கவர்னர்ஸ். கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம நிறைய பேர் ஆர்பிஐனா ஓகே, ஆர்பிஐ வந்து இப்போ 1935 ஆர்பிஐ ரெடி பண்ணாங்க. இது வந்து சென்ட்ரல் பேங்க் மாதிரி. இப்போ வங்கின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாச்சுன்னா வங்கிகளின் வங்கி. இப்போ ஒரு வங்கியில் பணம் போடணும், நம்ம பேங்க் போகிறோம். வங்கிகள்லாம் பணம் போடணும்னா ஆர்பிஐ தான் போகும். ஓகே, அது ஆர்பிஐ தான் முடிவு பண்ணுறது. ஆர்பிஐ வந்து நாட்டோட நிதி நிலைமையை முடிவு பண்ணுறது ஆர்பிஐயோட வேலை. ஓகேவா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ 1935 ஆர்பிஐ உருவாக்குனாங்க. இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா, மாதவன் மேனன் கேரளாக்காரர் மாதவன் மேனன் பார்ட் டைம் சேர்மனாக சிஎஸ்பி பேங்க். சிஎஸ்பினா என்னங்க? கேத்தோலிக் சிரியன் பேங்க். மாதவன் மேனன் வந்து பார்ட் டைம் சேர்மனாக கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோனா பார்ட் டைம்னா எவ்வளோங்க? 1 இயர் மட்டும். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கேத்தலிக் கிறிஸ்டியன் பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் திருச்சூர், கேரளா இருக்க. டேக்லைன் வந்து சப்போர்ட் ஆல் த வே. ஓகேங்க, இன்னொரு கொஸ்டின். நம்ம சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்ட ஒரு பேங்க் நேம் சொல்லுங்கள். கரெக்டாக ஃபாஸ்ட் இந்தியன் பேங்க் இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்? இந்தியன் பேங்க் ஆர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்? ஓகேவா? இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். சரியா? இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் எதை கண்ட்ரோல் பண்ணுது? நம்மளோட ஆர்ஆர்பினா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அதாவது கிராமப்புற வங்கிகளை. இது 2 தான் டேக் கேர் பண்ணிக்கிறது இந்தியாவில். அதாவது தமிழ்நாட்டில் வங்கிகளை ஐஓபியும் இந்தியன் பேங்க் தான் டேக் கேர் பண்ணிக்கிறது. இப்போ 2 பேங்க்ஸ் வந்து பாண்டியன் பேங்க், பல்லவன் பேங்க் இருக்குது. இது 2ஐயும் மெர்ஜ் பண்ணி ஒரே பேங்காக கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அது இருந்துச்சுப்பா. இந்த டாபிக் முக்கியமாக பார்க்க வேண்டியது, சிஎஸ்பினா என்ன, ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குது, அதோட டேக்லைன் சப்போர்ட் ஆல் த வே. சிஎஸ்பி. ஓகேவா? சிஎஸ்பி இருக்குது. சிஎஸ்கே மாதிரி தெரியும், சப்போர்ட் ஆல் த வே. ஆமாங்க, ஈஸியாக குவிஸ் கண்டுபிடிச்சாங்க. சிஎஸ் பேங்க் கேரளா, சப்போர்ட் ஆல் த வே. எப்போ தான் அங்கே சப்போர்ட் பண்ணுவோம்? கேத்தலிக் சிரியன் பேங்க் கேரளாவில் பேங்க்னா எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம். சிஎஸ்கே எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம். கேத்தலிக் சிரியன் பேங்க் கேரளாவில் பேங்க்கை நம்ம எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்க, சூப்பருங்க. அடுத்த டாபிக் போகலாமா? ஓகே, என்டிபிசி என்னங்க? என்டிபிசி பார்த்தோம்னா நம்மளோட பெட்ரோலியம் ஓரியன்ட் ப்ராஜெக்ட். ஓகே, இது நவரத்னாவில் இருக்குது. ஓகேவா? இது நவரத்னா இருக்குது. எத்தனை நவரத்னாஸ் இருக்குது? நவரத்னாஸ், மகாரத்னாஸ், ரத்னாஸ் இருக்குது. அது பார்த்தோம். ஓகே, இதை மெயின் இந்த டாபிக் என்ன, 20 ஹைட்ரஜன் ஃபியூல் பஸ்ஸஸ் அண்ட் கார். இதில் வந்து 10 பஸ் 10 காரை வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. யாருன்னா
என்டிபிசி வித்யுத் வியாபார் நிகாம் NVVN இதை நம்மளோட கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காண்டி ஹைட்ரஜன் ஃபியூல்ஸில் கொண்டு இருக்காண்டி என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லிக்காண்டி. ஓகேவா, இதை பார்த்துங்க. இது முக்கியமாக தெரிஞ்சு என்டிபிசி எப்போ உருவாக்குனாங்க தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்டிபிசி எப்போ உருவாக்குனாங்க. செகண்ட், என்டிபிசி வந்து யாரோட எந்த பிஎம்மோட பீரியடில் கொண்டாந்தாங்க, இதுதாங்க முக்கியம். புரியுதா? எப்பயுமே ஒரு பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கும் ஒரு டிஎன்பி ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கும் ஒரு எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ரொம்ப வித்தியாசம் இருக்கணும். ஓகே பாருங்கள், நான் எப்பயுமே பார்த்த நியூஸில் பார்த்தோம்னா இந்த என்என்வி அது தேவையே கிடையாது. நமக்கு தேவை ஒரே விஷயம் என்டிபிசி மகாரத்னாவா அடுத்து பார்த்தோன்னா நவரத்னா பாருங்கள். அதுக்கப்புறம் அதோட எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அதை பிரைம் மினிஸ்டர், அது இவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாமா? கமெண்ட் பண்ணுங்கள், ரெண்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின். ஓகேங்க, இந்தியா ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் ஜிடிபியை குறைச்சிருக்காங்க. ஜிடிபி ரேட்டிங்கை குறைச்சிருக்காங்க. எவ்வளோக்கு இருந்துச்சு? 3.6 ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க முன்னேறினா. ஆனால் இப்போ இருக்க வெறும் 1.9 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜிடிபினா என்ன? கிராஸ் டொமஸ்டிக்கல் ப்ராடக்ட். ஓகே, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இது வந்து 29 ஆண்டுகளில் மிக குறைவானது. அதனால் 29 ஆண்டுகள் 29, ஏன்னா ஜிடிபியை கால்குலேட் பண்ணால் 991 992 இதைத்தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இதைத்தான் பேஸ் லைன் எடுத்துக்கிறோம். 91 92 இந்த இயர்க்குள்ளே என்ன நடந்துச்சு மிகப்பெரிய பிரச்சனை? எல்பிஜினா என்ன? கேஸ்ன்னு சொல்லிடுறாங்க தயவு செய்து. எல்பிஜினா லிபரேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயமாக உலகமயம் அதில் கொண்டு வந்தாங்க. யார்? நரசிம்மராவ் பிரிவில் அதை கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அதனால் நிறைய இது கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்குள்ளே. டெலிகாம்ஸில் வந்துச்சு இல்லைங்க. அப்போ 29 வருஷம் இந்த பேஸில் இதுதான் இதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. 91 92 இல்லாத வரைக்கும் 29 வருஷம் போயிட்டுருக்கு. ஓகே, அதான் எல்பிஜி சிஸ்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 91லேருந்து 92 வரைக்கும். ஜிடிபி இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் தான் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ? 1.9. நம்ம கேட்க வேண்டியது இந்த 3.6 1.9 வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி எல்பிஜி ஸ்கீம்ஸ் ஆனும் 90 ஏன்னா இதுக்காண்டி இந்த 29 இயர்ஸ்னு ஒரு விஷயம் வருதுல்ல, அதுக்காண்டிது. ஓகே, அடுத்த கொஸ்டின். RBI opened rupees 50,000 crore ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி. லிக்விடிட்டி அப்படின்னா என்னங்க? லிக்விடிட்டி வேறு ஒன்றும் இல்லைங்க, பணப்புழக்கத்தை அதிகமாக. இதுக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் RBI கண்டக்ட் ரெப்போ ஆப்ரேஷன்ஸ். ரெப்போனா என்னங்க? ரெப்போ 2 வகையாக இருக்குது. ஒன்று நார்மல் ரெப்போ, செகண்ட் ரிவர்ஸ் ரெப்போ. ரெப்போ ரேட்னா சென்ட்ரல் பேங்க் இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் என்ன? ஆர்பிஐ வந்து அதோட வங்கிகளுக்கு, ஆர்பிஐயோட நம்பி இருக்க வங்கிகளுக்கு கொடுக்குற ரெப்போ ரேட். கடன் கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு ஒரு 10,000 கோடி தேவைப்படுது மக்கள்கிட்ட. கண்டிப்பாக பேங்க்ஸுக்கு ஒரு 10,000 கோடி தேவைப்படுது. உடனே அது பேங்க் மக்கள்கிட்ட பணம் தர ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணோம்? உடனே ஆர்பிஐட்ட கேட்பாங்க, அப்போ எனக்கு ஒரு 10,000 கோடி கொடுப்பான்னு. ஓகேப்பா, நான் கொடுக்க, ஆனால் வட்டி கொடுத்துரும். அதுதான் ரெப்போ ரேட். ஓகே, அதுக்கப்புறம் ஆர்பிஐயும் பேங்க்ஸ்ட கடன் வாங்கும். எதுக்காண்டி? பணம் நிறையா புழங்கிட்டு இருந்துச்சுன்னா மதிப்பே இல்லாமல் போயிடும். பணப்புழக்கம் ரொம்ப அபரிதமாக இருந்தால் அதுக்கு மதிப்பு இல்லாமல் உடனே என்ன பண்ணணும்? லிக்விடிட்டியை கம்மி பண்ணுறக்காண்டி, பணப்புழக்கத்தை அதிகமான பணத்தை குறைக்கிறக்காண்டி ரிசர்வ் பேங்க் வந்து வங்கிக்கிட்ட தான் கடன் வாங்க. அதுக்கு என்ன? ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அப்போ ரெப்போ ரேட்னா என்ன? ஆர்பிஐ வந்து வங்கிக்கிட்ட வசூல் பண்ணுறாம வந்து ரெப்போ ரேட். ஒரு 50,000 கோடி கொடுத்துருக்கு, இந்த 50,000 கோடியை வச்சு நீ பொழைச்சிக்கோப்பா அப்படின்னு சொல்லுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு. இது எவ்வளவு? 90 நாள் டென்யூர். இந்த 90 நாள் டென்யூர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நம்மளோட கோவிட் பிரச்சனைனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அடிவாங்க இருக்கும். ஓகே, இந்த ஈக்விட்டினா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, நிறையவே டவுட் இருக்கும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அடிக்கடி சொல்கிறாங்க, விளம்பரம் வருது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன நமக்கு தெரிய மாட்டேது. சிம்பிளான விஷயம் தாங்க. ஈக்விட்டினா நம்மளே பொருள் வாங்குறது. ஈக்விட்டினா நம்மளே ஷேர் மார்க்கெட்டில் போய் பொருள் வாங்க ஈக்விட்டி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் அதே இது, ஆனால் நமக்கு பதிலாக நம்ம ஒரு 10,000 கொடுத்துருவோம். அது வந்து சம்மந்தப்பட்ட பெரிய ஒரு விவரம் தெரிஞ்ச பேங்க், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கூட அவங்க வந்து ஒரு அந்த அமௌண்ட்டை ஃபண்ட்ஸை எல்லாம் பெரிய கம்பெனி, லிக்விட் அதிகமாக உள்ள கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அடுத்து நம்ம கொடுத்தாங்க. ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஓகேவா, மியூச்சுவல் ரிஸ்க் கம்மி. அதனால் இங்கே போடுறேன்னு யார்? ஒன்லி யார் போட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் இல்லாமல் அவங்க அவங்க பிரச்சனை கூடாதுக்காண்டி ஆர்பிஐ வந்து இதை லிக்விட் ஃபெசிலிட்டியை கொண்டு வந்துருக்காங்க. இதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்காண்டி. ஓகே, இந்த அமௌண்ட் முக்கியம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முக்கியம். சரியா, பார்த்துங்க. அடுத்து இது ஒரு ரேங்கிங் சம்மந்தப்பட்டது.
ரேங்க் எதுக்காண்டி ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அமெரிக்கன் இன்ஸ்டியூட் குளோபல் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர். இராணுவத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இது முதல்ல எடுத்து யூஎஸ், செகண்ட் சைனா, தேர்ட் இந்தியா. ஓகேவா, ஃபஸ்ட் இடம் என்ன, செகண்ட் இடம் நம்ம இந்தியாவின் தேர்ட் இடம். ஓகே, இப்போ ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து சிப்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்கலாம், இல்லை இந்தியாவோட இடம் என்னன்ற அந்த கொஷின் படித்தாலும் மொதல் இடம் யார், இந்தியாவோட பிளேஸ். அந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பேண்டேஜ் சப்ஸ்டன்ஸ் ஊக்கமருந்து எடுத்ததுக்காண்டி அந்த ஊக்கமருந்து பேர்னா டிஹைட்ரோ குளோரோமெத்தில் டெக்ஸ்டோஸ்டரான். இது கொஸ்டினுக்காக பயாலஜி கொஸ்டின். டெக்ஸ்டோஸ்டரான். ஓகே, அதுக்கப்புறம் இது எது அனௌன்ஸ் பண்ண அத்லெட் இன்டெகிரிட்டி யூனிட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணி. ஓகே, அடுத்து முக்கியமான விஷயம் இம்பார்ட்டன்ட் டேஸ். இது ரொம்ப எவ்வளோ படித்தாலும் உங்கள் பிரச்சனை ஒன்று தாங்க இருக்கும். சிம்பிளான விஷயம். இதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு A4 ஷீட் எடுத்து ஒரு கேலண்டர் ரெடி பண்ணிக்கோங்க இன்னிலேருந்து. ஓகேவா, மண்டே டியூஸ்டே ரெடி பண்ணிவிட்டு இன்னைக்கு டேட்டுன்னா 28ன்னு வச்சுக்கோங்க. 28ல் என்ன இம்பார்ட்டன்ட் டே தனி எழுதிவிங்க. டேட் கூட மென்ஷன் டேட் இங்கே சின்னதாக போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. டேட்ஸை மட்டும் டெய்லி இன்வைட் பண்ணிட்டேங்க. ஓகே, அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம், வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே 26 ஏப்ரல் கொண்டு வந்திருக்காங்க. இன்னோவேட் ஃபார் கிரீன் ஃபியூச்சர். அடுத்து இன்னோவேட் ஃபார் கிரீன் ஃபியூச்சர். ஓகே, இன்டர்நேஷ்னல் செர்னோபில் டிசாஸ்டர் ரிமெம்பரன்ஸ் டே 26 ஏப்ரல் 1986 தான் அந்த டிசாஸ்டர் நடந்துச்சு. இது சொன்ன டிசாஸ்டர் நியூக்ளியர் செர்னோபிலில் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருந்துச்சு, அது வெடிச்சிருச்சு. அதான் செர்னோபில் டிசாஸ்டர். எங்கே நடந்துச்சு, நடந்த இடம் வந்து நம்ம ரஷ்யா. ஓகேவா, சோவியத் ரஷ்யா. அடுத்து இந்த செஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம். சரியா, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.